அனைவருக்கும் எல்லாம் வசந்த பாடல் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் என்னுடைய ஒரே ஒரு 3 நிமிடத்தை முடிச்சிருக்க முதல்ல சொல்லிட்டு இந்த விழாவை வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த வல்லம் வட்டாரத்திற்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அழைத்ததற்கும் மீண்டும் உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மங்கையராக பிறப்பதற்கு தவம்னு சொல்லலை, மாதவம்னு சொல்லிட்டேன். மிகப்பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி மிகப்பெரிய தவமாக செய்து பெண்களாக பிறந்து மிகப்பெரிய சாதனைகள் செய்திருக்கக்கூடிய அத்துடைய சகோதரர்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்து கேட்கிறேன். மகளிர் தினம்னு சொன்னாவே இலக்கியத்திலிருந்து பல்வேறு சாதனைகள் நிறைய சொல்லலாம். ஏன் வந்து சிவபெருமான் வந்து நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன். ஏன் சிவபெருமான் வந்து வலது பக்கம் தான் நமக்கு எப்பவுமே ரைட் ஹேண்ட் தான் யூஸ் ஆகுது. ஏன் வலது பக்கம் வந்து பார்வதிக்கு கொடுக்காம இடது பக்கம் கொடுத்தார்? ஏன்னா அதெல்லாம் துடிப்பே இதே துடிப்பே இருக்குது. ஸோ வந்து சிவபெருமானே வந்து அந்த பக்கம் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்க சைவர்கள் 63 நாயன்மார்கள் எடுத்துக்கிட்டா காரைக்கால் அம்மையார் உள்ளிட்டவர்கள் பெண்கள், ஆழ்வார்கள் எடுத்துக்கொண்டால் ஆண்டாள் உள்ளிட்டவர்கள் பெண்கள், எத்தனை பேர் நீங்க எடுத்துக்கொண்டால் மகளிர்னா என்ன முதல்ல நம்ம பேச தெரிஞ்சுக்கணும். 1900 மகளிருக்கு உரிமை வேண்டும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. அது 1900 தான் நியூயார்க் நகர்ல மகளிர் தினம் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு 15,000 பெண்கள் 15,000 பெண்கள் ஒன்று கூடி அவங்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுத்தாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு ஊதியம் குறைவாக கொடுத்தாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு விடுமுறை குறைவாக கொடுத்தாங்க. ஆண்களை விட பெண்களுக்கு சம பாலின பாதுகாப்பு கொடுக்கல. இதையெல்லாம் பொருட்படுத்தி 1908ஆம் ஆண்டு என்ன பண்றாங்க, நமக்குன்னு ஒரு உரிமையை கொண்டாடுவதற்கு ஒரு நீதியை நிலைநாட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் 1908 ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. 1910 நியூயார்க்ல இருக்கிற கோபன்ஹேகன் அப்படின்ற நகர்ல 1910 தான் முத சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை ஏற்கிறாங்க. எப்போ 1910. ஆனா எப்போ அமலுக்கு வந்து தெரியுங்களா? 1975 தான் மகளிர் தின விழா கொண்டாடுன்ற அமலுக்கு வந்தாங்க. எத்தனை வருஷம்? 65 வருஷம் என்ன பண்ணவே இல்லை. நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா? அப்படி பல போராட்டங்களை நடத்தி தான் வந்து அந்த மகளிர் தின விழாவே அவங்க 1975 தான் முதல்ல வாங்குறாங்க. 65 ஆண்டுகள் கழித்து தான் அந்த சர்வதேச மகளிர் தின விழாவே அவங்க வாங்குறாங்க. இந்த மகளிர் தின விழா ஏன் கொண்டாடும்? முக்கியமா பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழா கொண்டாடப்படுவதற்கு நோக்கம் வந்து அவங்களை நீங்க இப்படி இருங்க, நீங்க அப்படி இருங்க, நீங்க ஆண்களுக்கு உரிமை கொடுங்க, அதெல்லாம் நோக்கம். மகளிரோட அடிப்படை நோக்கம் என்ன? மகளிருக்கு செய்த சாதனைகள் நீ என்ன பண்ணிருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டணும். இப்ப டீச்சர் இருக்காங்களா, அவங்க என்ன சாதனை பண்ணிருக்காங்க? செய்யாத சாதனைகளே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மகளிர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு சமயத்தில் அவங்களுடைய சாதனை வெளிப்படுத்தி தான் இருக்கு. யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் இல்லை. அப்படி அவர்கள் செய்த சாதனைகளை நாம் நிறைவுபடுத்துறது தான் வந்து மகளிர் தின விழா. அதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய மகளிர் தின விழா வந்து சொல்றேன். ஏன் பாரதியார் வந்து சொன்னார், கூட நிறைய சொன்னீங்க, பட்டங்கள் அதுக்கு என்ன ஒரு வரி போட்டா பாருங்க, பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்தணும்னு சொன்னார். ஏன் பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் போட்டாங்க? அப்படி பார்த்தோம்னா பட்டங்கள் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்பவே 1936 பாரதியார் என்ன பண்ணிட்டாரு, பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள். அப்போ ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், படிக்கணும், எல்லா பெண்கள் இருக்க வேண்டும், அதுக்கு தான் பட்டங்கள் ஆளுவதும் போட்டார். அடுத்து சட்டங்கள் செய்வதும் போட்டார். ஜட்ஜி சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் ஒரு எம்பியா ஒரு எம்எல்ஏவா ஒரு நீதிபதியா பெண்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு தான் அப்பவே பாரதியார் பட்டங்கள் ஆளுவதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த வந்தோம்னே போட்டேன். அதை செய்ய போறேன்னே சொல்லி போட்டேன். 8 மறுமணில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கால் என்று கும்மி அடிச்சு 8 மறுமணில் ஆணுக்கு பெண் இழப்பில்லை கால் என்று கும்மி கால் என்று கும்மி அடின்னு சொல்லிட்டேன். கும்மி அடி பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்ப ஆணுக்கு பெண் குறைவு இல்லை என்பதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கூட 33% இடஒதுக்கீடு சொல்வது கூட மறுத்து இருக்கக்கூடிய காலங்கள் இன்றைக்கு வாழ்ந்துதான் இருக்கு. அப்ப அந்த சம உரிமை என்பது இன்றைக்கு இல்லை. ஆனா பெண்கள் நிறைய சாதிச்சிருக்காங்களே. கல்பனா சாவ்லாவில இருந்து இடர்பாடுகள் கல்பனா சாவ்லாவில இருந்து நிறைய மகளிர்கள் இன்றைக்கு பார்த்த விமான ஓட்டத்துல இருந்து பெண்கள் நிறைய சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆண்களுக்கு நிகழ ஆண்களை விட கூட அதிகமாக சாதனைகள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நிலவுல போய் இறங்குறது கூட அந்த அளவுக்கு பெண்கள் அனுப்பக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். அப்படி பெண்கள் செய்த சாதனைகளை நாம் பார்க்க வேண்டும். பெண்களுக்கான உரிமைகளை நாம் கொடுக்கணும். பெண்களுக்கான பாராளுமன்றமா 53% இடஒதுக்கீடு நம்ம ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். அது வந்து மத்திய கையாவுக்கு நன்றி சொல்லணும். மத்திய கையாவுக்கு தான் நன்றி சொல்றேன். ஏன்னா
ஆண்களுக்கு பெண்கள் இழைப்பில்லை சம பங்கு வாங்கி கொடுத்தது யாருன்னு சொன்னா பெண்களுக்கும் 50% இடஒதுக்கீடு, ஆசிரியர் பணியில 50% இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 50% போஸ்டிங்ல வாங்கி கொடுத்தது நம்முடைய தலைவர் தான். அப்ப பாத்தீங்க சொன்னீங்கன்னா அப்ப அதை அந்த சாதனை அப்ப அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய வெற்றிக்கு பின்னால் பட்ஜெட் சொல்லுவார், என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்னுடைய மனைவி இருக்கிறார். ஒவ்வொரு ஆடவருடைய வெற்றிக்கு பின்னால் பெண்கள் தான் சொல்ல முடியல, அவ்வளவுதான். அதாவது என்னன்னா ஒவ்வொருடைய ஆடவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு உலக வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண்கள் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு எடுத்துக்கொள்ள இன்றைக்கு இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் உயர்ந்த பதவிகள்ல போய் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க. ஆகையால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் உயர்ந்த பதவிகள் இருக்கிறாங்க, நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார்கள், நேர்மையா செய்யறாங்க. அவர்கள் பெற்ற சாதனைகளை நாம் என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும். அதுதான் மிக மிக மகளிர் தினத்தில் நாம் கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அவர்கள் பெற்ற சாதனைகளை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரித்து அவர்களும் சமுதாயத்தில் பாலின சம உரிமை இதெல்லாமே வேணுன்றான். சொத்துரிமை, மொழி உரிமை, குடியுரிமை எல்லாமே பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதனால பெண்கள் என்று பாராமல் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்ற நிலைக்கு நம்ம கொண்டுட்டு போய் பெண்கள் இல்லைன்னா நீங்க ஒன்னே நினைச்சு பாருங்க, இங்க இருக்கிறோம் சார், இப்ப சீனு சார் உள்ளிட்ட எல்லாருமே பெண்களே உலகத்தில் இல்லைன்னு வச்சுங்க, கண்டிப்பா நாங்களே இருப்போம் இல்லைங்களா? அதைத்தான் அழகா பாரதிதாசன் சொன்னான். கண் பெண்டு தன் பிள்ளை இவை உண்டு தான் உண்டு என்னும் கடுகு போல் சிறியதொரு உள்ளம் கொண்டு சொல்லிட்டான். கண்ணனடா இது சிற்றூர் கடலுக்கு நேர்முத்த தோரை உள்ளம்னு சொல்லிட்டான். மாமின்று உள்ளம் தன் நாட்டை பற்றி சொல்லும். யாரும் ஊரை யாவரும் கேள்வின்னு சொல்லும் போது தான் தாய் உள்ளம்னு சொல்லும். அப்ப தாய் உள்ளம் என்பது உலக மக்கள் யாவரையும் தன்னலம் தருதாக நேசிக்கக்கூடிய ஒரே உள்ளம் தாய் உள்ளம் தான். ஆகையால தான் பெண்களை போற்ற வேண்டும், பெண்களுக்குரிய பங்கினை நாம் கொடுக்க வேண்டும். இந்த மகளிர் தினத்தில் மட்டுமல்ல, தினம் தினம் பெண்கள் தினம் தான் என்ற நோக்கில் தான் நாம் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்து மீண்டும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8 இருந்தாலும் கூட ஒரு சில இன்னும் 2 நாள் பொறுத்து கல்லூரியில் ஒரு மகளிர் தின விழா வைப்பார். அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதங்களுக்கு கூட மகளிர் தின விழாக்கள் தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆகிய காலம் கடக்கலை. ஆகவே மகளிர் தின வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இங்கே எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய வட்டார பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக, மாநில அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன்.